ஒரு ஓட பிளாக் ஒன்று எடுக்கும்போது நிறைய ரூல்ஸ் பார்க்க வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல ஒன்று நாங்க பைக்குரிய ஓட பிளாக் எடுக்க மாட்டோம், அது செல் கேண்டில் அரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியாண்டா ஒப்போசிட் கலர் கேண்டில் அரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க செல்லுக்குரியது பாக்கீங்கன்னா கிரீன் கேண்டில் அரிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அப்ப நீங்க இதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஓகே, அந்த ஓட பிளாக்கள் ஒர்க் பண்ணும், சில நேரம் ஒர்க் பண்ணாது. அந்த சில நேரம் ஒர்க் பண்ணி சில நேரம் ஒர்க் பண்ணாத பிரச்சனை எல்லா இடங்களையும் இருக்கு, எல்லா ஓட பிளாக்லையும் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க யோசிப்போம், அடே இந்த மாதிரி நாங்க ஆப்போசிட் கலர்ல மார்க் பண்றோம், ஆனா நிறைய டைம் அது ஸ்டொப்பர்ஸ் படுது அப்படின்னு சொல்லி. சரிதானே? ரைட். அப்படி நீங்க இதை ஃபீல் பண்ணியிருந்தா நீங்க இனி என்ன செய்யுங்கன்றது நான் சொல்ற மாதிரி ஓட பிளாக் மார்க் பண்ணுங்க. ஓட பிளாக் நாங்க மார்க் பண்றதுக்கு எங்களுக்கு முதலாவது தேவைப்படுறது சரியான ஒரு பொருள். இல்லைதானே? மார்க்கெட்ற மூவ்மெண்ட்டை பார்த்தோ கலரை பார்த்தோ நாங்க ஃபுல் பேக் எடுக்கிறல ரூல் பேஸ் பண்ணி தான் எடுக்கிற, அதை ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்து படிக்க சொல்லி. சரியான புல் பேக்கை நீங்க எடுத்துட்டு அந்த புல் பேக்ல ஃபேவலிக்க பிரிக்கும். அடியில இருந்து பார்ப்போம், பைக் குடி எடுக்கணும்னா அடியில இருந்து பார்க்கணும், அந்த புல் பேக்ல அடியில இருந்து பார்க்கணும். இப்ப இதுல ஃபேவலிக்க பிரிக்கும். சரிதானே? ஃபேவலிக்க பிரிக்கும் போது அந்த இடத்துல வர எந்த ஹேண்டிலுக்குரிய ஃபேவலிக்க பிரிக்கோ அந்த முதலாவது ஹேண்டில் நீங்க செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சரியான ஒரு ஓட பிளாக் அடிக்கும். அப்படி மார்க்கெட் ஃபுல்லா ஒரு ஹைக்கும் லோவுக்கும் இல்லை நிறைய ஓட பிளாக் பிரிக்கலாம். இருந்தாலும் ரெண்டு ஓட பிளாக் தான் எடுக்க வேணும். அது என்ன ரெண்டு ஓட பிளாக்ன்றது இதுக்கு முதல் போட்ட வீடியோக்களையும் போட்டிருக்கேன். யூடியூப்ல பிளேலிஸ்ட்லையும் இருக்கி எப்படி ஒரு ஓட பிளாக் நாங்க எடுக்கணும், எந்த ஓட பிளாக் எடுக்கணும்ன்ற வரைக்கும் இருக்கி பார்த்து படிச்சு கொள்ளுங்க. இப்ப மார்க்கெட்ல இதுக்கான எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம். சரிதானே? ரைட். இப்ப இதுல இது ஒரு தெளிவான ஒரு புரிதல். சரிதானே? இப்ப இதுல நாங்க ஓட பிளாக் எதை மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா ஒரு புல் பேக்ல ஆக அடியில இருந்தா பார்க்க வேணும். சரிதானே? இந்த ஹெண்டில்ற லோவ் எடுக்கும்போது புல் பேக் கிரியேட் ஆகுது, அதை நாங்க அடியில இருந்து பார்க்குவோம். பார்க்கும்போது இந்த முதலாவது ஹெண்டில்ற ஹைக்கும் மூன்றாவது ஹெண்டில் லோவுக்கும் இடையில ஃபேவரி கேப் இருக்கு. சரிதானே? இப்படி ஃபேவரி கேப் இருந்தா எந்த ஹெண்ட்ல நாங்க முதலாவது ஹெண்ட்ல எடுத்தோமோ அதுதான் ஓட பிளாக். இந்த ஓட பிளாக் ஆப்போசிட் கலர் ஹெண்டில் தான். ஆனா நாங்க இதை எடுக்கும் போது என்ன கலர்ன்றதை பேஸ் பண்ணி எடுக்கல. எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் என்றால் அது ஒரு புல் பேக்கா என்று பார்த்தோம். சரிதானே? அந்த ஹெண்ட்லுக்கு ஃபேவலி கேப் எஃப்யூஜி இன்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். அது இருந்தா இந்த ஹெண்டில் எப்படிப்பட்ட கலர் உடைய ஹெண்ட்ல இருந்தாலும் சரி நாங்க அதை ஓட பிளாக் மார்க் பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்பீங்க ஏன் இந்த ஓட பிளாக் மார்க்கெட் வராம போனது. அப்ப அதுக்குத்தான் விஷயம் இது. நாங்க எடுக்க வேண்டிய ஓட பிளாக்கள் இறக்கி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இறக்கி அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அதை பேஸ் பண்ணித்தான் ஓட பிளாக் வரும். சில நேரம் என்ன செய்ய முடியாது, மார்க்கெட் ஓட பிளாக் உடைச்சிட்டு போகும், ஓட பிளாக் வராம போகும், அது நோங்க. சரிதானே? அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டர்னல் புல் பேக். சரிதானே? இது எப்படி? இது ஒரு இன்டர்னல் புல் பேக். ஏனென்றா ஒரு புல் பேக்குள்ள வர புல் பேக். அப்ப நீங்க தெரியாம இதுக்குள்ள இந்த எஃப்இஜிக்கு தானே என்று எடுத்துக்கொண்டு என்ன ரைட் நாங்க இதுல ஓட பிளாக் மார்க் பண்ணுவோம் என்று மார்க் பண்ணினா என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல ஸ்டாப் பிளஸ் பற்றிக்கும். இந்த எஃப்இஜி இதுல எப்படி வரும்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஹண்ட்ரட் ஹைக்கும் மூன்றாவது ஹண்ட்ரட் லோவுக்கும் எஃப்இஜி இருந்தது. ஆனா பிறகு வந்த மார்க்கெட் என்ன செய்யுது, கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படித்தானே? ரைட். கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு போனதாலையும் எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. சின்ன ஒரு ஃபீச் இருந்தாலும் எங்களோட ஃபீச்சியா எடுக்கலாம். இப்ப நாங்க இதை ஓட பிளாக் கொண்டு எடுப்போம். சரிதானே? ஆனா உண்மையிலே இதை ஓட பிளாக் கொண்டு எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு இன்டர்னல் புல் பேக். அப்ப எங்களுக்கு எதுல நல்லா ஒர்க் பண்ணும் என்று சொல்லி சொன்னால் எது ஒன்று மேஜரான புல் பேக் இருக்கோ அதுல வார முதலாவது ஓட பிளாக் தான் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி இன்டர்னல் புல் பேக் நாங்க மார்க் பண்ணதுல சில டைம் அதுல இருந்து மார்க்கெட் பை ஆகும், ஆகாம இல்லை, பை ஆகும். ஆனா அதுல நிறைய பாட்டி எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கூட வெளிக்கிடும். அதால நீங்க எப்பயும் ஒரு ஓட பிளாக் எடுக்கும்போது அது ஒரு புல் பேக் காண்டு பாருங்க, எஃப்இஜிடி காண்டு பாருங்க. முதலாவது எஃப்இஜியோட வர கண்டில் எடுங்க. இப்ப பிக் நீட்டம் அடிக்கணும் அப்படி இப்படி என்ற எதுவும் நீங்க யோசிக்க தேவையில்லை. அது ஒரு இன்சைட் பாரா இல்லாம இருந்தா சரி மற்றும்படி நீங்க எடுக்கலாம். இன்சைட் பாரா என்னன்னு தெரியாட்டி நாங்க அடுத்த வீடியோல அதை பத்தி பார்ப்போம்.
இன்சைட் வாரண்டா என்ன தெரியணுமெண்டா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.